அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தென்னை சாகுபடியாளர்களுக்கும் நகரங்களில் தங்கள் வீடுகளில் தென்னை மரங்கள் வைத்திருப்பவர்களுக்கு உள்ள முக்கிய இடர்பாடு தென்னை மரங்களில் தேங்காய் பறிக்கவும், தென்னை மரங்களை சுத்தம் செய்யவும் மரம் ஏறுபவர்கள் போதிய அளவில் கிடைக்காததுதான். முந்தைய காலங்களில் வடக்கயிறு எனப்படும் கயிர்களின் உதவியுடன் மரம் ஏறுபவர்கள் இருந்தனர். ஆனால் நாளடைவில் மரம் ஏறுபவர்கள் வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டனர். தற்பொழுது கிராமங்களில் பயிற்சி பெற்ற மரம் ஏறுபவர்கள் போதிய அளவு இல்லை. இந்த நிலையில் தென்னை மரங்களில் எளிதாக ஏறி பணிகளை செய்ய மரம் ஏறும் கருவிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. ஆனால் இதை பயன்படுத்தவும் பயிற்சி தேவை. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வு குறித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சியை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்ட சமுதாய மாற்றமும் முன்னேற்றமும் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற தொண்டு நிறுவனத்தினை கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய வறிய எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முனைவர் எஸ். கிளிட்டஸ் பாபு அவர்களால் துவங்கப்பட்டதே இந்த சமுதாய மாற்றமும் முன்னேற்றமும் என்ற தொண்டு நிறுவனமாகும். இந்த தொண்டு நிறுவனமானது தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களிலும் கல்வி, சுகாதாரம், கிராம மேம்பாட்டு பணிகள், சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் வேளாண்மை ஆகிய பணிகளை முதன்மை பணிகளாக கொண்டு குறைந்தது 586 கிராமங்களில் பணி செய்து வருகிறது. இதன் பணிகள் 1986ஆம் ஆண்டு துவக்கிய இந்த பணிகள் இன்று இந்த 586 கிராமங்களுக்கு விரிவடைந்துள்ளது. முதல் பணியாக கல்வி பணியும், அதற்கு அடுத்தபடியாக சுகாதார பணியும், கிராம மேம்பாட்டு பணிகளும், இறுதியாக சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் வேளாண்மை பணிகளையும் ஒருங்கிணைத்து எல்லா மக்களும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையான கிராம மேம்பாட்டு பணிகளை 1986லிருந்து அனைத்து விதமான கிராம பணிகளையும் ஒருங்கிணைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுமாறு ஒருங்கிணைத்து செயல்படுகிறது. இந்த கிராம பணிகளை செயல்படுத்துவதற்காக கிராம அளவிலான பணியாளர்களை நியமித்து ஸ்கேட் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி வருகிறது. கிராம பணிகளில் பயனாளிகளை தேர்ந்து செய்வது எவ்வாறு, அந்த பயனாளிகள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களை முறையாக கிராம பணிகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு செயல்படுத்துவது எவ்வாறு, அந்த பணிகளை எவ்வாறு ஒருங்கிணைந்து மக்களோடு இணைந்து செய்வது போன்ற பயிற்சிகள் வழங்கிய பின்வருவாக கிராமங்களுக்கு ஸ்கேட் நிறுவனத்தின் பணியாளர்கள் நேரடியாக சென்று அந்த கிராம மக்களிடையே கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக பயனாளிகளை தேர்வு செய்து அந்த கிராமத்தினுடைய தேவைகள், குறிப்பாக நான் ஏற்கனவே முன்னரே சொன்னது போன்று கல்வி, சுகாதாரம், கிராம மேம்பாட்டு பணிகள், வேளாண்மை, சுற்றுச்சூழல், இந்த அனைத்து பணிகளையும் கிராம மக்களின் பங்களிப்போடு இந்த பணிகளை செய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வாகைக்குளம் கிராமத்தில் முனைவர் எஸ். கிளிட்டஸ் பாபு மற்றும் முனைவர் அமளி கிளிட்டஸ் பாபு அவர்களால் துவக்கப்பட்டதே வேளாண் அறிவியல் மையம். இது வாகைக்குளம் கிராமத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக துவங்கப்பட்டதே இந்த வேளாண் அறிவியல் மையம். இந்த வேளாண் அறிவியல் மையமானது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் நிதி உதவியோடு ஒவ்வொரு வருடமும் சிறப்பான பணிகளை செய்து வருகிறது. இந்த வேளாண் அறிவியல் மையத்தின் மிக முக்கியமான பணியானது தகவல் பரிமாற்றம். அதாவது விவசாயத்தின் மேம்பாட்டிற்காக வேளாண் பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் ஒவ்வொரு வருடமும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த தொழில்நுட்பங்களை வேளாண் அறிவியல் மைய பணியாளர்கள் சென்று தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து அதனை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக அந்த தகவல்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய முக்கிய பணியினை வேளாண் அறிவியல் மையம் செய்து வருகிறது. இதனோடு எந்த மாவட்டத்தில் அந்த வேளாண் அறிவியல் மையம் செயல்படுகிறதோ அந்த மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கான எல்லா தகவல்களும் ஒருங்கே அமையப்பெற்ற தகவல் களஞ்சியமாக வேளாண் அறிவியல் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த வேளாண் அறிவியல் மையத்தில்
இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் சில கோட்பாடுகளையும் நியமித்துள்ளது. அந்த கோட்பாடுகளின்படி எங்களோடது செயல்பாடுகளும் அமைந்துள்ளது. இந்த கோட்பாடுகளின் மிக முக்கியமானது பயிற்சிகள் வழங்குதல். கிராமப்புற வேளாண் பணியாளர்கள், கிராமப்புற இளைஞர்கள், பண்ணை மகளிர், விரிவாக்கத் துறையில் பணி செய்யக்கூடிய அரசு மற்றும் அரசு சாராத துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி வருகிறோம். இந்த பயிற்சிகளானது 2 வகையிலான பயிற்சிகள் கிராமப்புறங்களிலே நடத்தி வருகிறோம். ஒரு பயிற்சியானது களப்பயிற்சி, அதாவது விவசாயிகளை வேளாண் அறிவியல் மையத்திற்கு நேரடியாக வரவழைத்து நடத்துவது களப்பயிற்சி. சில நேரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களது பயிர்களில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களைவதற்காக வேளாண் அறிவியல் மைய வல்லுநர்கள் கிராமத்திற்கே நேரடியாக சென்று அந்த கிராமத்தில் நடத்தக்கூடிய பயிற்சி பேர் களப்பயிற்சி என்று சொல்வோம். இந்த பணிகளோடு தொடர்பாக நான் ஏற்கனவே முன்னரே கூறியது போக இதில் இலக்கு மக்கள் என்று சொல்வது முதன்மையாக விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக பண்ணை மகளிருக்கு அடுத்தபடியாக கிராமப்புற இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொழிற்பயிற்சிகளும் நடத்தி வருகிறோம். குறிப்பாக வேளாண் சார்ந்த தொழிற்பயிற்சிகளை தொடர்ச்சியாக வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்கி வருகிறோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கழிவு மேலாண்மை, பண்ணை கழிவுகள், இல்ல கழிவுகளை பயன்படுத்தி எப்படி உரமாக மாற்றுவது என்பதற்கான பயிற்சிகளை வழங்கி வருகிறோம். காளான் வளர்ப்பு, கிராமப்புற இளைஞர் மற்றும் மகளிர் ஒரு சிறு தொழிலாக காளான் வளர்ப்பின் மூலமாக எவ்வாறு வருமானம் ஈட்ட இயலும் அதற்கான பயிற்சிகள் வழங்கி வருகிறோம். இது மட்டுமல்லாது காய்கறிகள், சிறுதானியங்கள் ஆகியவற்றினிடையே எவ்வாறு மதிப்பு கூட்டி வணிகம் செய்வது, இது போன்ற பணிகளை செய்து வருகிறோம். கிராமப்புற இளைஞர்களுக்கு நாற்றங்கால் மேலாண்மை, நாற்றங்கால் அமைப்பு மற்றும் வேளாண்மை, இது குறித்த பயிற்சிகள் வழங்கி வருகிறோம். இது மட்டுமல்லாது இளைஞர்களுக்காக ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு போன்ற பயிற்சிகளையும் விவசாயிகளுக்கு, கிராமப்புற இளைஞர்களுக்கு, பண்ணை மகளிருக்கு வழங்கி வருகிறோம். ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையமும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதற்காக ஒரு கிராமத்தை 3 வருடங்களுக்கு தத்தெடுத்து பணி செய்கிறது. அதன் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலையால் நடந்தான்குளம் மற்றும் ராஜா புதுக்குடி என்ற 2 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர் இவர்கள் அனைவருக்கும் விவசாயம் சார்ந்த துறைகள் அனைத்துக்கான பயிற்சிகளையும் வழங்கி வருகிறோம். அந்த பயிற்சியின் ஒரு தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது ராஜா புதுக்குடி என்ற கிராமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்குவதற்கு நினைத்த பொழுது இதற்கு வசதியாக சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய தென்னை வளர்ச்சி வாரியம் என்ற வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக தென்னை மரத்தின் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோகனட் என்ற திட்டத்தினை இங்கே அறிமுகப்படுத்தினோம். இந்த பயிற்சியினை வேளாண் அறிவியல் மையத்தோடு சேர்ந்து நடத்துவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் ஒப்புதல் அளித்தது. இந்த தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக இதுவரையிலும் கிராமப்புற இளைஞர்களுக்கு 11 பயிற்சிகள் நடத்தியுள்ளோம். ஒரு பயிற்சிக்கு 20 நபர்கள் என்ற வகையில் இதுவரையில் 220 நபர்களுக்கு இந்த தென்னை வளர்ச்சி வாரியமும் வேளாண் அறிவியல் மையமும் சேர்ந்து பயிற்சிகள் நடத்தி வருகிறது. இந்த பயிற்சியில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென்னை மரத்தின் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோகனட் என்ற திட்டத்தின் கீழமாக இவர்களுக்கு நிதி உதவி மற்றும் அனைத்து விதமான பணிகளையும் வேளாண் அறிவியல் மையமும் தென்னை வளர்ச்சி வாரியமும் இணைந்து 6 நாள் பயிற்சியாக, களப்பயிற்சியாக இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகிறது. அதாவது தென்னை மரத்தினுடைய சாகுபடி முறைகள், தென்னை மரத்திலே பின்பற்ற வேண்டிய உளவியல் தொழில்நுட்பங்கள், நீர் பாய்ச்சுதல், உர மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, இதனுடைய மதிப்பு கூட்டுதல் மற்றும் வணிகம், மரம் ஏறுவதற்கான பயிற்சி, இது போன்ற சகலவிதமான பயிற்சிகளையும் 6 நாள் பயிற்சியாக, களப்பயிற்சியாக வேளாண் அறிவியல் மையம் நடத்தியது. அந்த பயிற்சியின் ஒரு தொடர்ச்சியாக ராஜா புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த 20 மகளிர், குறிப்பாக தென்னை மரம் ஏறுவது ஆண்களுடைய தொழிலாக கருதப்பட்டு இருக்கிறது. இதனை மாற்றும் விதமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பண்ணை மகளிரும் ஒரு சுய தொழிலாக இந்த பயிற்சியினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது ராஜா புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த 20 பண்ணை மகளிர், கிராமப்புற மகளிர் இந்த பயிற்சியினை எடுத்துக்கொள்ள முன் வந்தார்கள். அந்த பயிற்சியில் அவர்களை தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு களப்பயிற்சியாக 6 நாள் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியின் ஆரம்ப கட்டமாக தென்னை சார்ந்த விஷயங்கள் முழுமையாக அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாது தென்னை மரம் ஏறுவதற்கு அவர்களை தயார்படுத்துவதற்காக மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி,
யோகா போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. இந்த 6 நாள் பயிற்சிகளில் தென்னை மரத்தில் ஏறுவது எப்படி, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பயிர் பாதுகாப்பு பணிகள், மேலே இருக்கக்கூடிய தென்னை மரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு போன்ற பாதிப்புகளிலிருந்து அவர்களுடைய மரத்தை காப்பது எப்படி என்பதற்காக தென்னை மரம் ஏறுதலும் ஒரு பயிற்சியாக அவங்களுக்கு இந்த பயிற்சியின் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இதற்காக இந்த கிராமப்புற மகளிருக்கு 6 நாள் பயிற்சியில் சிறிது சிறிதாக அவர்களுக்கு மரம் ஏறுவதற்கு பயிற்சி வழங்கப்பட்டு, இறுதி நாளில் நன்ற தேர்ச்சி பெற்ற மகளிருக்கு அவர்களுக்கு சான்றிதழ் மட்டுமல்லாது அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியின் அனுகூலங்கள் அல்லது பயன்கள் என்று பார்த்தால், இந்த கிராமப்புற மகளிர் தற்பொழுது தென்னை மரத்தில் ஏறுபவர்களினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. மிகவும் வயதானவர்கள் மட்டுமே தென்னை மரம் ஏறுவதற்கான ஆட்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறார்கள். மேலும் ஒரு தென்னை மரத்தில் ஏறி அதற்கான பாதுகாப்பு பணிகள் செய்ய வேண்டுமென்றால் தென்னை மர விவசாயிகள் அதற்கு அதிகமான தொகை கொடுக்க வேண்டியிருந்தது. மேலும் மரத்திலே ஏறி அதற்கான பராமரிப்பு செய்யக்கூடிய வேலையாட்களினுடைய குறைபாடும் காரணமாக தென்னை மர பராமரிப்பு பணிகளே இல்லாத ஒரு சூழல். மேலும் நேரத்திற்கு தென்னை காய்களை பறித்து வணிகம் செய்வதும் இயலாத காரியமாக இருந்தது. இந்த பயிற்சிக்கு அப்புறமாக இந்த கிராமப்புற மகளிர் அவர்களுடைய சொந்த தேவை, அதாவது அவர்களுடைய மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை பறித்து வணிகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தென்னை மரத்திலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு பெற்ற ஒரு பயிற்சியாளராகவும் மாறியுள்ளார்கள். ஆகவே இந்த பயிற்சி பெற்ற மகளிர் அவர்களுடைய சொந்த தேவையை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தென்னை மரம் ஏறுபவர்களின் தேவை இருக்கும் பொழுது இவர்கள் அந்த பணியினை செய்து அதற்கான ஊக்கத்தொகையை பெறுகிறார்கள். ஆகவே இது அவர்களுக்கு ஒரு சிறந்த சுயதொழில் வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. இவர்களுடைய சேமிப்பு இதற்காக உயர்ந்துள்ளது. இந்த பயிற்சியில் பெற்ற மகளிருக்கு வெளியிடங்களிலிருந்து அவர்களுக்கு இதற்கான வேண்டுதல்கள் நிறைய வருகிறது. இதன் மூலமாக இதற்கு முன்பாக மரம் ஏறுபவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 15 மரம் 20 மரம் ஏறினாலே அதிகம். ஆனால் இந்த பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் பயிற்சி நிறைவு செய்த மகளிருக்கு 4800 ரூபாய் மதிப்புள்ள தென்னை மரம் ஏறக்கூடிய கருவி அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி எடுத்து பதிவு பெற்ற நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கருவியினை பயன்படுத்தி அவர்கள் மரம் ஏறுவதன் காரணமாக அவர்களுடைய வருவாய் உயர்ந்துள்ளது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இந்த பயிற்சியை எடுத்த நபர்களுக்கு இது சம்பந்தமாக சுயதொழில் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு வேளாண் அறிவியல் மையம் சான்றிதழும் வழங்கியுள்ளது. இதனை ஒரு சிறு தொழிலாக அங்கீகரித்திருப்பதனால் இதனை பயன்படுத்தி வங்கிகளில் கடன் உதவி பெறுவதும் எளிதாக அமைந்துள்ளது. ஆகவே இந்த பயிற்சியானது இந்த மகளிருக்கு மிக உதவிகரமாக அமைந்தது. வேளாண் அறிவியல் மையத்தின் பயனாளிகளில் ஒரு இலக்கு கிராமப்புற மகளிர் அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையமானது அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்நுட்ப வல்லுநர்களும் மற்றும் முதன்மை விஞ்ஞானி தலைவர் அவர்களும் இந்த பணிகளை சிறப்பாக சீர்பட அந்த கிராமங்களில் செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு 3 வருடங்களும் ஒரு கிராமத்தினை தத்தெடுத்து வேளாண்மை சார்ந்த இதர தொழில்கள், அதாவது கால்நடை வளர்ப்பு, உளவியல் துறை சம்பந்தமான பயிற்சிகள், மதிப்பு கூட்டுதல் சம்பந்தமான பயிற்சிகள், மனையியல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், மண் பரிசோதனை மற்றும் மண் ஆய்வு மற்றும் நீர் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள், இவ்வளவு பயிற்சிகளையும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. இதனுடைய முக்கிய நோக்கமானது விவசாயிகளுடைய வருவாயை உயர்த்துவது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. அது விவசாயிகளுடைய உற்பத்தி திறன், வருவாயை உயர்த்துவதற்காக சிறப்பான வேளாண் பணிகளை செய்வதில் அடங்கியிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையமானது இந்த பயிற்சியினை, குறிப்பாக தொழிற்பயிற்சியினை கிராமப்புற இளைஞர் மற்றும் மகளிருக்கு இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. தோட்டக்கலை சார்ந்த பயிற்சிகள், உளவியல் சார்ந்த பயிற்சிகள், மனையியல் சார்ந்த பயிற்சிகள், மண்ணியல் சார்ந்த பயிற்சிகள், பயிர் பாதுகாப்பு சார்ந்த பயிற்சிகள், இதில் எதெது இவர்களால் சொந்த தொழில் தொடங்க இயலுமோ அந்த பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு சான்றிதழ் மட்டும் வழங்குவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் அந்த தொழிலை தொடங்குவதற்கு ஏற்ப வங்கி உதவி பெறுவதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம், திட்ட அறிக்கை தயாரிப்பது வரையிலான முழுமையான பயிற்சிகள் வழங்கி வருகிறது. ராஜா புதுக்குடி கிராமமானது 3 வருடங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தத்து எடுக்கப்பட்ட கிராமம். ஆகவே இங்கு வேளாண் அறிவியல் மையத்தின் அனைத்து பணிகளும் இங்கே செயல்படுத்தி வருகிறோம்.
அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் தென்னை மர ஏறுதலுக்கான பயிற்சி. இது தென்னை மரத்தின் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோகனட் என்ற திட்டத்தின் மூலமாக தென்னை வளர்ச்சி வாரியம், சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இணைந்து நடத்திய பயிற்சி. இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மகளிர் அனைவரும் இந்த பயிற்சியை பெற்ற பிறகாக சுயமாக அவர்கள் மரம் ஏறுவதற்கு அடுத்தவர்களை சார்ந்தில்லாமல் அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்வதோடு வருமானம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவும் இந்த இதனை செய்து வருகிறார்கள். இந்த 20 மகளிரும் தற்போது ஒரு குழுவாக எங்கெங்கு இவர்களுக்கு வேண்டுதல் வருகிறதோ அந்த பகுதிகளுக்கு சென்று தென்னை மரத்தினுடைய பயிர் பாதுகாப்பு, தென்னை வளர்ப்பு சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் விவசாயிகளுக்கு சொல்லி அதன் மூலமாக கட்டணம் பெற்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகிறார்கள். இந்த பயிற்சி, இது போன்ற பயிற்சிகளும் வருங்காலங்களிலும் வேளாண் அறிவியல் மையம் தொடர்ச்சியாக நடத்த உள்ளது. இந்த வேளாண் அறிவியல் மைய பயிற்சிகளை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த அனைத்து விவசாயிகளும் இதனை பயன்படுத்தி பயன்பெறுமாறு தூத்துக்குடி மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மந்திரம். நான் ராஜாபுதுக்குடி கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் மாவட்டம் தூத்துக்குடி. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகளிர். எங்களுக்கு ஒரு 30-40 தென்னை மரம் இருக்கிறதுனால தென்னங்காய் பறிக்கிறது, மட்டை கழிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு கூலியால் கூப்பிட்டு தான் நாங்கள் தேங்காய் எல்லாம் பறிக்க வேண்டியது இருக்குது. இதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா, எங்கள் ஊரில் உள்ள மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த மாதிரி மரம் ஏறி நம்மளுக்கு உள்ள இந்த காய் பறிக்கிறது, மட்டை உரிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்து ஒரு சார்கிட்ட சொன்னோம். அவங்க வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் பல பயன்கள் அடைந்தோம். எங்கள் ஊர்லேயும் நிறைய விவசாய பெருமக்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் தென்னந்தோப்பு அந்த மாதிரி இருக்குது. அவங்க நாங்கள் அந்த பயிற்சி பெற்றதுனால நாங்கள் 20 மகளிர் சேர்ந்து இந்த இதை பண்ணுறோம். அந்த பயிற்சி மூலம் தென்னை மரம் ஏறுறது, காய் பறிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறோம். அவங்களும் கூப்பிடுவாங்க. அதன் மூலம் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும், எங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும். இந்த பயிற்சியின் மூலம் தென்னை மரம் எப்படி வளர்க்கணும், அதில் என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கற்றுக்கிட்டோம் சார். அப்புறம் தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா, இந்த மற்ற கலைகளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சார். இந்த பயிற்சியின் மூலம் எங்களுக்கு இலவச இயந்திரம் கொடுத்தாங்க சார். அதன் மூலம் நாங்கள் எங்கள் தென்னை மரத்தில் அந்த கருவி மூலம் காய் பறிக்கிறது, மட்டை கழிக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள தென்னை மரம் தோப்பு வச்சுருக்க விவசாயிகளும் எங்களை கூப்பிட்டு அங்கே காய் பறிக்கிறது எல்லா வேலைகளும் நாங்கள் பார்ப்போம் சார். இந்த பயிற்சியின் மூலம் எங்களுக்கு உபரி வருமானமும் கிடைக்கும் சார். எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு முழு சப்போர்ட்டு கொடுக்காங்க, ஆதரவு கொடுக்காங்க. இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்கள் மட்டும்தான் மரம் ஏறுவாங்கன்னு நாங்கள் இவ்வளோ நாள் நம்பியிருந்தோம். எங்களாலையும் தென்னை மரம் ஏற முடியும், எங்களுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம், மனதைரியம் எங்களுக்கு இருக்குது சார். எனது பேர் ஜீவா. நான் ராஜாபுதுக்குடி கிராமத்திலிருந்து பேசுகிறேன். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். எங்களுக்கு 500 தென்னை மரம் இருக்குது. ஆனால் மரம் ஏறதுக்கு ஆள் இல்லை. எல்லோரும் மரம் ஏற கூப்பிட்டா அவங்க வேறு பக்கம் வேலைக்கு போயிடுறாங்க. மரம் ஏறனா வரமாட்டக்காங்க, கஷ்டமாக இருக்குது, மரம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 10-20 பெண்மணிகளாக சேர்ந்து இதை நாமளே இந்த தொழிலை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் யார்கிட்டயாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க தூத்துக்குடியில் இருக்கிற KVK அங்கே போய் சொல்லி அவங்க மூலிமா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. 6 நாள் நல்ல பயிற்சி கொடுத்தாங்க. அந்த 6 நாள் பயிற்சியில் மொதல் நாள் எப்படி நம்ம மரம் ஏறணும், அதுக்காண்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2வது நாள் மரம் எப்படி வளர்க்கணும், அதில் பூச்சிகள் எப்படி தாக்கும், அந்த தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தணும் அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. 3வது நாள் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி மிஷின் மாட்டணும், மிஷினை எப்படி கலட்டணும், மிஷினில் எப்படி மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லி 2 பயிற்சியினர் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. 4வது நாள் சாரு எல்லோரும் வந்தாங்க. 4வது நாள் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்தவங்கள ஒரு நாள் இங்கே வச்சு நீங்கள் ட்ரெயின் எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லியதுக்காக மரம் ஏற விட்டாங்க. நாங்கள் மரம் ஏறினோம். 20 பெண்மணியுமே ஏறினோம். 20 பெண்மணி ஏறி மரம் ஏறி காமிச்சோம். அப்புறமாட்டி மறுநாள் கிளிகுளம் என்ற ஊருக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே தென்னை மரம் வளர்ப்பதை பற்றி எங்களுக்கு காமிச்சாங்க. நான் அதில் எப்படி மரம் வளர்க்கணும், தென்னங்காய் எந்தெந்த வகையை சேர்ந்தது, மரம் எந்தெந்த வகையை சேர்ந்தது, மகம் 4 வகையாக சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. லாஸ்ட்டு ஃபைனல் அவங்க எங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு லாஸ்ட்டே எங்களுக்கு ட்ரைனிங் எடுத்ததுக்காக போட்டி வச்சாங்க. போட்டியில் வின் பண்ணோம்.
வின் பண்ணவங்களுக்கு பரிசும் கொடுத்தாங்க. லாஸ்ட்டு முடிஞ்சதும் எங்களுக்கு அந்த மிஷின் கருவியை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல ரூம் தங்குறதுக்கு வசதி நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பயிற்சி எடுத்த பிறகு 6 நாள் கழித்து எங்களுக்கு மிஷின் வழங்கினாங்க. மிஷின் வழங்கின பிறகு நாங்கள் இந்த மிஷினை எங்கள் தோப்புக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா மரத்துலையும் ஏறி காயெல்லாம் பறித்தோம். பறிச்சுட்டு நாங்கள் பறிக்கிறத பார்த்துட்டு பக்கத்து பஞ்சாயத்துலலாம் எங்களை வேலைக்கு கூப்பிட்டாங்க. அவங்க தோப்பில் போய் காய் பறித்து போட. அது மாதிரி நாங்கள் போய் காய் பறித்து போட்டோம். அதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அப்புறம் சேலரி கொடுத்த பிறகு நாங்கள் அதையும் வாங்கிட்டு அப்போது நாங்கள் இந்த மிஷின் மூலிமா நாங்கள் பயிற்சி எடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த பயிற்சினால் எங்களுக்கு நல்லா வருமானம் வருது. அப்புறமாட்டி நல்லா தன்னம்பிக்கை கொடுத்துருக்குது. பெண்களால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு நிறைய கொடுத்ததுனாப்புல இந்த பயிற்சி மூலிமா எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா கொடுத்துருக்கு. அதனாப்புல இந்த பயிற்சியை கொடுத்த அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்.